வீட்லயே ஒழுங்கிரும் முதல்ல கத்துட்டு வா நீ வா பண்ணி உட்கார் சரியா நான் என்ன கூப்பிடுறேன் என்ன படம் தெரியல தெரியல ஒவ்வொரு கேள்வியா கேளு ரெண்டு கேள்வி முதல்ல எல்லாருக்கும் தேங்க்யூ. நாங்கள் எங்கள் இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்து படம் பார்த்ததுக்கு. நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து எவ்வளோ முடியுமோ ஆனஸ்ட்டாக ஆர்கானிக்காக அழகாக எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்த ஃபில்ம். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் அவங்க சொன்ன மாதிரி இங்கே தான் இருப்போம். தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறது சொல்லுங்கள். இது மொத்த க்ரூவுமே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் இன். ஸோ வெயிட் பண்ணுறோம். உங்கள் கையில் தான் இருக்குது இதுக்கு மேலே எல்லாமே. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அழைப்பை ஏற்று மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு we are very grateful. திஸ் ஃபில்ம் எனக்கு வந்து பர்சனலி very important ஃபிலிம். ஏன்னா அவினாஷ் சொன்ன மாதிரி we are childhood friends and எனக்கு ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஐம் கமிங் பேக் இன்டு ஸ்கோரிங் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சது. ஐ எம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ண அந்த ஆனஸ்ட் டெலிவரி ஆஃப் சினிமா ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது ரீச் ஆகிருக்கும். இல்லை சார். ஸோ அந்த டைமில் வந்து சார் இப்போ நான் குழந்தை அந்த டைம் சார். ஸோ எனக்கு வந்து அந்த வேர்ல்டில் என்ன பிடிச்சிச்சின்னா இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு டெக்னாலஜியோ இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு எல்லாமே அந்த இடம் தான். இப்போயாவது நம்ம ஃபோன் வச்சு மொபைல்ஸ் வச்சு நம்ம விளையாடிக்கலாம், ஒரு டைம் பாஸ் ஆயிரும். பட் அந்த டைமில் இது மட்டும்தான் டைம் பாஸ். அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வாழ்கிறது தான் அவங்களோட டைம் பாஸே. ஸோ சார் என் ஸ்டோரினா எப்படி சொல்கிறது சார், சில இன்சிடென்சஸ் எனக்கு நடந்த விஷயம் சார். சொல்கிற மாதிரி நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் என்னென்னா குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல படத்தில். இது விஷயம் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை சார், நல்லது நடக்குதுன்னா சார் இப்போ நம்ம வந்து அம்மா கூட இருக்கும்போது பசங்க ஹாப்பியாக இருக்காங்க, சாப்பாடு கூட கிடைக்குது சரிங்களா. ஆனால் அப்பா கூட வந்து சரிங்களா சார். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வார்த்தை, அதை வந்து குழந்தைங்க வந்து இன்ஃபார்ம் சொல்லும் போது கஷ்டப்படுறாங்க, அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது நல்லா கொஞ்சம் கேரி பண்ணி போகலாமே, ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க? இல்லை கஷ்டப்படல சார். அந்த தாத்தா சொல்லுவார்ல, கேளுங்க இங்கே தாத்தா சொல்கிறாருல்ல, என்கிட்ட பணம் இல்லைப்பா, எனக்கு இருக்கிற காசில் என்னால் 6 மாதம் கூட உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அண்ணே ஒவ்வொரு கேள்வியா கேளு தெரியல. நம்ம கத்துட்டு அவர் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல எடுக்கிறாரு. நீ அதை பதிலே சொல்ல விடாம அடுத்த கேள்வி கேட்கிற, அப்புறம் அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? நீ சொல்லவே உடலையப்பா. ஒவ்வொரு கேள்வியா கேள்விங்க, ஒரே நேரத்தில் எல்லாரும் கேட்கறது. நீ மட்டும் மடத்தனமா பேசாத. சாரி சார். முதல்ல போய் கத்துட்டு வா. சரிப்பா சார். ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கலர் மோட் வருது. ஸோ அது என்ன சார்? சில்ட்ரனோட சைக்காலஜி தான் சார். அவங்களுக்கு வந்து இப்போது சார் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து சார் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து நடக்கிற விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு கலரில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து ஒரு டார்க் ஜோனில் இருக்கும்போது பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ், கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அது கலராக மாறும். அது ஒரு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பிளேயாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் அது பண்ணுவோம் சார்.
குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சார். ஒரே ஒரு முழுக்க வந்து ஆண் பொருட்கள் அமைக்கிற மாதிரி இருக்கு, ஆணாதிக்கம் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுறீங்க. இது குழந்தைங்கன்னாவே எப்பயுமே பேரண்ட்ஸ் அம்மா கிட்ட தான் ரொம்ப படிப்பு எல்லாமே, அப்பா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாரு. அதை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள்? இது வேற ரொம்ப வேஸ்ட் 2 மணி நேரம் நம்ம உட்காருது, இன்னொரு மேலே சில இடத்துல உட்காந்து விடிய காலையில் வர ஷாட்லாம் நல்லா இருக்குது, மருமக தமிழ் ஷார்ட்லாம் சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் அப்பா அவ்வளோ இதுவாக பண்ணிட்டுருக்காரு. அப்பா வந்து அவங்க ஒரு என்ஜாய் இருக்காங்க. இது வந்து ஆண் இனத்தையும் ஒரு இது பண்ணாத இல்லை, லேடிஸ் நம்மளுக்கு காலிக்கில தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சார் அப்படி சொல்ல சார், இதை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்காம இந்த ஃபேமிலியில் இப்படி தான் சார். இந்த ஃபேமிலியில் வந்து அந்த அவங்களோட சுச்சுவேஷனில் அந்த அப்பா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டருக்கு அந்த டைமில் அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்க சுச்சுவேஷனால் அந்த குழந்தைகளை போய் கொண்டு வராத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ என்னென்னா இது வந்து நான் ஒரு ஆம்பளை அதனால நான் இப்படி பண்ணுறேங்கிறது இல்லாமல் அந்த அப்பாவுக்கு தான் இப்போ முடியுது. அண்ட் சரி, அந்த அப்பா வந்து அவரோட பிஹேவியர் டீல் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் அவர் கடைசியில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த குழந்தைங்க வாழணும்னு தான் பண்ணுறாரு. அங்கே பணம் இல்லை, அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைம்லேயும் எல்லாம் நடந்தும் இந்த பசங்களுக்காக ஸ்கூலை விற்று தன் கனவை விற்று அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோங்கிறது தான் அப்பாவோட இது. ஸோ ஒரு அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த ஃபாதர் என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் இது சார். சார் அது மாதிரி சார் அது சைக்காலஜி தான் சார். அது மாதிரி சார் இப்போ 92லேருந்து 2000 வரைக்கும் காட்டிக்கிட்டு 7 to 8 years காட்டுறீங்க. ஆனால் குழந்தைங்களோட growth மேக்ஸிமம் அதே மாதிரி தான் காட்டிட்டு இருக்கீங்க. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும்ல, ஏன்னா வளர்ந்துருப்பாங்க, அதை வளர்கிற மாதிரி காட்டுறது இல்லை சார், அந்த டாக்கிங் போர்ஷன் மட்டும் தான் 92 அப்படிங்கிறது காமிச்சோம். 97, 98 இல்லை ஆமாம் 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 அந்த 3 years கொஞ்சம் தான் க்ரோத் இருக்கும் சார், ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோத் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 10 to 13 years தான், அதுக்கப்புறம் தான் டீனேஜ் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஸோ இல்லை அது ஐ திங்க் தப்பு தான் சார். பட் இப்போ இருக்கிற சொசைட்டி நம்ம அப்படி தானே சார் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்க வராங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க சொல்லி நம்ம தனியாக போய் இது பண்ணுறது இல்லையே. நான் அப்படி சொல்ல வரல சார். இல்லை அப்படி சொல்ல வர சார். இல்லை சார், இல்லை சார், அப்படி இல்லை சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லை சார் சார் இல்லை சார், என்ன நினைக்கலாம் இல்லை சார், என்ன நினைக்கலாம் இல்லை. இப்போ என்னென்னா அந்த ஒரு சுச்சுவேஷனை இவங்க மீறி வராங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த பசங்களாம் மீண்டு வராங்கல்ல சார். இது மெசேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிற மெசேஜ் தான் சார். ஸோ நான் வந்து மெசேஜை சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்னென்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து ஹி ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுறாரு. கண்டிப்பாக பார்க்கணும் சார். இல்லை புரியுற மாதிரினா சார் இந்த ஸ்டைலில் தான் இப்படி நம்ம சொல்கிறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு சரி நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு நம்மளோட ரொம்ப அதிகமாக புரியும். இல்லை நினைக்காதீங்க. இல்லை சார், இல்லை நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்க அதை பார்க்கும்போது அவன் அந்த பையனுக்கு தப்புன்னு தெரியுதுல, பார்க்குறான். இல்லை ம் 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 இந்த கேரக்டர் அப்படி சார், ஒரு ஃப்ளாட் கேரக்டர். சார் நான் எதையும் சொல்ல வரல சார், நீங்கள் பாருங்கள், பார்த்து இல்லை சார் அப்படி கிடையாது சார். நீங்கள் படம் பார்த்துட்டு இப்போது ஒரு டேக்அவே ஒன்று இருக்கும்ல சார், அவ்வளோதான் சார். அது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் சார், அவ்வளோதான் சார். நாங்கள் படத்தை நாங்கள் உட்காந்து பார்த்துட்டோம் சார். ஆடியன்ஸ் எப்படி சார் உட்காந்து எவ்வளோ பொறுமையாக பார்ப்பாங்க? ஒவ்வொரு சீனும் நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார். எப்படி ஆடியன்ஸ் வந்து பொறுமையாக 2 மணி நேரம் பார்ப்பாங்க சார்? இது வந்து ஒரு ட்ரை தான் சார், வந்து பார்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான் சார். இல்லை சார், இந்த அப்பா அம்மாவோட தீம் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கான ஒரு தீம். ஸோ இது வந்து பேரண்டல் கைடன்ஸோட படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா ஒரு டைமில் அப்பா ரொம்ப பேட் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம், இல்லைனா அம்மா ஏன் விட்டுட்டு போகிறாங்கிற தாட் வரலாம். இது வந்து ஒரு பேரண்டல் புரிதல் இருக்கணுங்கிறது தான் 13+. சார் அம்மா வந்து கேரக்டராக பாசமாக காட்டுறாங்க குழந்தைங்கள, நாய்க்காக அழுகுறவங்க யாரும் தாய்க்காக அழுகுற மாதிரி காட்டுறதே இல்லையே சார். அம்மா போகும்போது கத்துறாங்களே சார், கத்தி அம்மா போகாதம்மான்னு கத்துறாங்களே. அந்த கதறல் வந்து
நாய்க்காக இல்லவே இல்லை. ஏன் நாய் அவன் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கு சார். நாய் தான் அவங்களுக்கு தம்பி மாதிரி சார், சிப்ளிங் மாதிரி, அவ்வளோதானே. கூடயே இருக்காங்க, நாய் கூடயே தான் இருக்காங்கல்ல. அதே கொஸ்டின் சார். நாயை அப்பா வந்து அடித்த உடனே பையன் அப்பா அடிச்சிட்டான். தாயை விரட்டும் போது என் அப்பா வந்து பையன் அடிக்கல. அப்போ அப்பா மேலே தாய் மேலே பார்த்தல, நாய் மேலே பார்த்துருக்கு சார். அப்படி கிடையாது சார். அந்த நாயை வந்து இந்த பையன் சொல்லியும் போய் அடித்தார். அடிக்காதன்னு சொன்னேன்னு சொல்லியும் போய் அடித்தார். அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறான், அவ்வளோதான். அந்த கோவம் அவனுக்கு அப்படிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் இது பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு தான்